உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அதிமுக மற்றும் பாஜக இணைந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். அப்பொழுது 1998 பாஜகவுடன் முறித்த கூட்டணி ஜெயலலிதா செய்த வரலாற்று பிழை என்று தெரிவித்திருந்தார். அந்த கூட்டணியை பயன்படுத்தியே திமுக தமிழகத்தில் வளர்ந்ததாகவும் அவர் முன்வைத்திருந்தார். தொடர்ந்து அந்த செய்திகளை பார்த்து வருகிறோம். தற்பொழுது இதுகுறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். திரு எழிலரசன், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். வாஜ்பாயுடனான கூட்டணியின் காரணமாகவே திமுக பொருளாதார ரீதியாக வளர்ந்தது என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? 1998 வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலான அந்த அரசுக்கு அதிமுக ஆதரவு தெரிவித்தது என்பதெல்லாம் நாகரிகம். அதிமுக பொறுத்தவரை எந்த விதமான கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி அமைப்பதோ ஆட்சிக்கு ஆதரவு தருவதோ என்பதெல்லாம் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் அது. இப்பொழுதும் அதே நிலைதான். ஆனால் அந்த 98 அவங்க வைத்த கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டம் வேண்டும் என்பதற்காகவா என்றால் இல்லை, திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கோரிக்கையை வைத்தார்கள். அன்றைய பிரதமர் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள் அது ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால், அதனாலதான் அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று என்னவென்று சொன்னால், அளவுக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கு நிலுவில் இருந்தது ஜெயலலிதா அம்மையார் மீது. டான்சி வழக்கு நிலுவில் இருந்தது. இதையெல்லாம் வாபஸ் பெற வைக்க வேண்டும் என்பதற்காக வைத்த கோரிக்கைகளுக்கு ஏற்றுக்கொள்ள இசைவு தெரிவிக்காத காரணத்தினால் அப்ப அந்த ஆதரவு வாபஸ் வாங்கினாங்க. ஆனா அந்த வாபஸ் வாங்கிய பிறகு அவர்கள் சொன்ன காரணம், இது வரலாற்று பிழை, இந்த வரலாற்று பிழையை அதிமுக செய்துவிட்டது, இனி வரும் காலங்களில் எப்பொழுதுமே அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று ஜெயலலிதா சொன்னதை இன்றைக்கு கடம்பூர் ராஜு அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜெயலலிதா அம்மையார் செய்ததே தவறு, வரலாற்று பிழை என்றும் சொல்லிவிட்டார். ஆனால் அந்த வரலாற்று பிழை செய்ததை இன்றைக்கு மீண்டும் அவர்கள் சரி செய்வதாக கருதி இன்னைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஜெயலலிதா அம்மையார் எடுத்த முடிவு தவறு என்று கடம்பூர் ராஜு சொல்ல வருவது எதை? ஒண்ணு அவங்களோட கூட்டணி வச்சதையா, இல்ல வாஜ்பாய் கூட்டணி வச்சு அதை ஆட்சியை கலைத்ததையா? அப்படி ஆட்சி கலைத்து தன்னுடைய கோரிக்கையை நிறைவேறாமல் போனது என்பதற்காக கலைத்து கொண்ட அந்த சுயநலத்தை பற்றி சொல்கிறாரா? இதெல்லாம் கேள்விகள் எழுகிறது. ஜெயலலிதா அவர்கள் பின்பற்றி வந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஜெயலலிதாவையே குறை சொல்லக்கூடிய அளவிற்கு மாறி இருக்கிறார்கள் என்றால், எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டம் என்னவாக மாறி இருக்குன்னா முழு சங்கிகள் கூட்டமாய் மாறி இருக்கிறது. பாஜகவினுடைய பி டீம் அல்ல, ஏ டீம் அல்ல என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் இல்லை. இப்ப பாஜகவாகவே அதிமுக மாறிவிட்டது. அந்த நிலைமைக்கு இன்றைக்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வழிநடத்தி செல்கிறார். இதுதான் உண்மை. திமுகவை பற்றி குறை சொல்வதற்கு இவர்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் திமுக என்ன விமர்சனம் வைக்குது? தமிழ்நாட்டிற்கு எல்லா விதத்திலையும் எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர்கள் பாஜகவாக இருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறது, இது தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கிறது, அதனால் அதோட கூட்டணி வைப்பது தவறுன்றோம். நம்ம அதையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமியே தான் சொன்னாரு, இனிமேட்டு பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு விமர்சனம் வைத்தது எல்லாமே என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது பாஜக அப்படின்னு சொல்லிதான் அவரும் அந்த காரணத்தை சொல்லி வைக்கல. இப்ப இந்த ஓராண்டுக்குள்ளாக மீண்டும் என்ன நிர்பந்தம், என்ன சூழல், என்ன கண்டார்கள் பாஜகவோடு இன்னைக்கு கூட்டணி வைத்திருக்கிறாங்கன்ற விமர்சனத்தை வைக்கிறோம். விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கு பதிலாக திமுகவை விமர்சிப்பதாக நினைத்து அவர்களுடைய தலைவியே விமர்சித்து அவர்கள் தலைவி எடுத்த நடவடிக்கையே தவறு என்று சொல்லி வரலாற்று பிழை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு திரு கடம்பூர் ராஜு அவர்கள் சென்றிருப்பது மிகுந்த கேவலமான ஒன்றாக ஆகிவிட்டது. இவர்களை நம்பி அதிமுகவினர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதிமுகவினர் கடைக்கோடி தொண்டன் கூட இதை மறைக்க மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். இதை கண்டிப்பாக இது எந்த அளவில் இது பாதிக்க போகிறது என்றால், அதிமுக என்ற ஒரு இயக்கமே இல்லை என்று அழிந்து போகிற நிலைமைக்கு
எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் சேர்க்க போகிறார். பாசிசத்தினுடைய விளைவுகளே இதுதான். பாசிசம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோடு சேர்ந்து அவர்களை அழிப்பார்கள். அதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது பாஜக, அழிந்து கொண்டிருப்பது அதிமுக. கடைசியில் கடைக்கோடி தொண்டன்தான் நடுவீதியில் கைவிடப்பட்டவனாக இருக்கிறான் என்பதுதான் வேதனை. கண்டிப்பாக இது போன்ற செய்திகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் கடம்பூர் ராஜு. அவர் பணி தொடரும். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.